கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்திலே நினைத்தருளப்பட்டது. நீங்கள் செய்கிற தான தர்மங்கள், புண்ணியங்கள், நல்ல செய்கைகள், நற்கிரியைகள் பரலோகத்துல நினைத்தருளப்படுமா? ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்கள் செய்த தான தர்மங்கள், உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியு, அவன் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய நற்காரியங்களை செய்வான், தான தர்மம் எல்லாம் செய்வானா, ரொம்ப நல்ல அதிகாரி. அவனுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உன் தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்துல இன்னைக்கு நினைச்சு பார்த்து, நீ நினைச்சு பார்க்காத சில காரியங்கள் உன் குடும்பத்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்னான். என்ன நடந்துச்சு? நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவனுடைய குடும்பத்துல, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய ரட்சிப்பு, உலகத்திலே பெரிய ஆசீர்வாதமாய் ரட்சிப்பு அவன் குடும்பத்துக்கு கிடைச்சது. அவனை சுற்றி அவன் அழைச்சிருந்த எல்லாருக்கும் கிடைச்சது, அபிஷேகம் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த தான தர்மம் செய்தவனுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஒரு தேவதூதனை அனுப்பினார். ரெண்டாவது, பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாய பேதுரு அவன் வீட்டுக்கு அனுப்பி பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. மூணாவது, ஆண்டவரே நேரடியாக அங்கே எழுந்தருளி வந்துட்டார், ஆவியானவர் வந்துட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னணி என்னன்னா, அவன் தான தர்மங்கள் செய்தான், அது நினைத்தள்ளப்பட்டது. நம்முடைய ஊழியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்து சுவிசேஷம் சொன்னது போல நம்முடைய தேவனின் அன்பு ஊழியம் நன்மை செய்து சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியம். உங்களுக்கு தெரியும், நம்ம டெண்டர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சேரிட்டி தொண்டு நிறுவனத்தை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய கிருபையினால பார்த்தீங்கன்னா, எப்பப்போ எங்கெங்க யாருக்கு தேவையோ அந்த இடங்களுக்கு நம்ம நிறைய உதவிகளை செய்கிறோம். அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணங்கள் கொடுக்கவும், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிறதற்கான சீர்வரிசைகள் செய்யவும், இப்படி நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த தான தர்மங்களை கர்த்தர் நினைத்து பார்த்து எங்க குடும்பத்தை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல மருமக்கள், நல்ல பேர பிள்ளைகள். ஸோ நான் திரும்பி பார்த்தா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எனக்கு மனசுல படுறது, திக்கற்ற பிள்ளைகள் மேல நம்ம கரிசனை உள்ளவங்களா இருந்தா நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும். என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு பின்னணியில என்னால சொல்ல முடியும், எங்க அம்மாவுடைய தியாகமான தான தர்மங்கள் செய்த குணங்கள், அம்மாட்ட இருந்து நாங்க கற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற அந்த தான தர்மங்கள் பரலோகம் பார்த்து எங்க பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஜூன் மாசம் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்க என்னென்ன நிலைமையில இருக்கிறாங்க, அப்பா இல்ல அம்மா இல்லப்பா, அந்த பிள்ளைகளுக்கு கல்வி வேணும் தானே, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் தானே. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க நினைச்சு பார்க்கணும். இப்போ தேவனின் அன்பு ஊழியங்கள்ல நிறைய பிள்ளைகள் இவங்க கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அப்படிப்பட்ட செய்யத்தக்கவர்களுக்கு கரெக்டா செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சில பிள்ளைகள் பின்னால இருந்து ஊக்குவிச்சு உதவிகளை செய்ய, கல்வி கட்டணம் செலுத்த எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து சிலர் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களை கர்த்தர் இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி அவர்கள் செய்கிற இந்த தான தர்மங்கள் பரலோகத்துல நினைப்பூட்டப்படும் பொழுது என்ன ஆகணும், சில நேரங்கள்ல நம்ம மரண படுக்கை கூட மாற்றி வைக்கப்படும். நம்முடைய வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார், அவன் மரண படுக்கையில கூட கர்த்தர் அவனை உயிரோடே காப்பார். அப்படின்னா நீங்க அந்த தான தர்மங்கள் செய்யணும். இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஒருவேளை எங்களால் அதை கரெக்டான இடத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல பிரதர், ஏன்னா அடுத்த லிஸ்ட் நாங்க இன்னும் அடுத்த மாசம் அன்பரின் பாதத்துல ரிலீஸ் பண்ணணும். இந்த முறை கல்வி கட்டணம் செலுத்த முடியாம அப்பா அம்மா இல்லாதவங்க மட்டும், இல்லைன்னாச்சுன்னா சிங்கிள் பேரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் 91 அப்ளிகேஷன், அதுல ஒரு பார்ட்டு தான் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த பார்ட்டு பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை ஏவுவாரே ஆனால்
இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கல்விக்காக நான் இந்த இதை செய்கிறேன்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் எங்கே தேவனின் அன்பு ஊழியங்கள் வழியாக தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நேரடியாக தெரியலாம், பக்கத்து வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னு, அவங்களுக்கு செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணதில், அந்த பிள்ளைக்கு அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க, பிள்ளை அனாதையாக நிற்குதுங்க. அம்மா உடலை அடக்கம் பண்ணிட்டு வரும்போது இந்த பிள்ளையை யாரு பாப்பா, யாருமே பார்க்க இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரர், அவரு ஒரு பிரியாணி கடை வச்சுட்டு இருக்காரு. அதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட் கிடையாது, சின்ன நீங்க தள்ளுவண்டியில பிரியாணி விற்கிறதுன்னு. அந்த சகோதரர் நம்முடைய அன்பரின் பாதத்தில் மீட்டிங் ரெகுலரா வராரு. அந்த சகோதரர் இந்த பிள்ளையை எடுத்து அழகா பராமரிச்சு இப்ப கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சு கொண்டு வந்துட்டார். இந்த வருஷம் அவருக்கு பிசினஸ் டல்லானதுனால இந்த வருஷம் சொன்னாரு, இந்த வருஷம் ஐயா நீங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? நம்ம அந்த பிள்ளைக்கு ஃபீஸை கட்டினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த உதவி செய்ததுல அந்த பிரியாணி கடை வச்சிருக்க அந்த அண்ணாச்சி அந்த பிள்ளை அனாதையா நிற்கும் போது அம்போன்னு விடாம அந்த பிள்ளைக்கு கல்லூரியில படிக்கிறது வரைக்கும் அந்த கல்வி அறிவை கொடுத்தாரு பாருங்க. அந்த மனுஷனுடைய, நான் சொல்றேன், அந்த பிரியாணி கடை வச்சிருக்கிற அந்த அண்ணாச்சியுடைய காரியங்கள், தான தர்மங்கள் பரலோகத்தில் நினைத்தரப்படும். இது தாங்க இன்னைக்கு பெரிய ஊழியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷம் சொன்னா மட்டும் போதாது. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள், விதவைகளை ஆதரிக்கிறது, அதுதான் உண்மையான தேவ பக்தி அப்படின்னு பைபிள் சொல்லுது. சிலர் சொல்லுங்க, எனக்கு நானே கஷ்டப்படுறவன் இன்னும் ஒரு பிள்ளைக்கு கஷ்டப்படுற பிள்ளைக்கு கொடுத்தா அதுதான் மேன்மை. ஸோ இந்த மாசத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது தேவதூதர்கள் உங்க வீடுகளுக்கு வருவார்கள், பெரிய ஊழியர்கள் வருவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், குடும்பம் ரட்சிக்கப்படும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கிரேஸ் ஃப்ரம் சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். எங்களுடைய இடம் 7 வருடங்களாக விற்காமல் தடையாக இருந்தது. ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்ததற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நல்ல விலைக்கு அது விற்கப்பட்டது. எனக்கு 1 லட்சம் கடன் இருந்தது. கடன் முழுவதையும் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். மேலும் எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக மாந்திரீகம் செய்து 7 வருடங்களாக ஒருவர் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த நபரால் இனி எந்த பாதிப்பும் வராமல் இருக்க 24 மணி நேர சென்னை தேவனின் அன்பு ஜெப கோபுரத்திற்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தை சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு எங்களுக்கு தொல்லைகளை கொடுத்த நபர் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்திலே நினைத்தொள்ளப்பட்டது என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தான தர்மங்கள் செய்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை கர்த்தர் தாரும். ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை தாரும். ஏழைகள் பிள்ளைகளை பார்த்து, ஏழை பெற்றோரை பார்த்து பரிகாசம் பண்ணாமல் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற நல்ல மனப்பான்மையை, இளகின இருதயத்தை, கருணை உள்ளங்களை கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு பணம் இல்லை, அதனால நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல அப்படின்னு ஒருவரும் சொல்லக்கூடாதபடிக்கு அத்தனை பேருக்கும் மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, இவர்கள் செய்கிற இந்த தான தர்மங்கள், அன்ன வஸ்திரங்கள் ஆண்டவருடைய கிருபையினால அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் செய்கிற தான தர்மங்களை பரலோகம் கேட்டு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றி, பஞ்சங்களை மாற்றி, நோய்களை மாற்றி, கொள்ளை நோய்களை மாற்றி, மரணக்கட்டுகளை அவிழ்த்து என் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை கொடுப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.